ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி மத்தியானம் என்ன நான்வெஜ்ஜு தான். இன்றைக்கி என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, சூப்பராக கொதிச்சிட்ருக்கு அயில மீன் குழம்பு. இந்த லைட்டாக கிளறி விட்டு காமிக்கிறேன். மாங்காய் தெரியுது பார்த்திங்க, ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா மாங்காய் இப்படி இந்த ஓரத்தில் தான் கிளறி விடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீனும் வெந்துருச்சு. கடைசியாக தான் மீன் போடணும். கொஞ்சம் விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். இப்போவும் போல் தக்காளி வெங்காயம் வதக்கி கொஞ்சோண்டு தேங்காய் வேணும்டா, அதிலே கொஞ்சம் தேங்காய், அப்புறம் குழம்பு மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஃபஸ்ட்டே தாளிச்சிடணும். கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா 2 போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். நம்ம அரைச்சதையும் ஊற்றி புளி ஊற்றி மாங்காய் போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை. இந்த எண்ணெய் மேலே வந்தாவே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடும். கொஞ்சம் புளி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் குழம்பு ஊற்றும் போது, நம்ம குடிச்சு பார்க்கும்போது. ஏன்னா அந்த மீனெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் புளி கொஞ்சம் குறைஞ்சிரும். புளிப்பு இல்லைன்னா மீன் குழம்பு சாப்பிட நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இங்கே ரசம் இப்போ தான் தாளித்து வச்சுருக்கேன், இன்னும் நுரக்கூடி வரல. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே அயில மீன் 2 இருக்குது, கொஞ்சமாக நெத்திலி மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா பட்டி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு. இது என்ன, இது பார்த்திங்கன்னா காலையில் சப்பாத்திக்கு வச்சு தக்காளி. இவ்வளோதாங்க சண்டே ஸ்பெஷல். அயில மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், ரசம். இந்த வெயிலுக்கெல்லாம் அதிகமாக சிக்கன் சாப்பிடக்கூடாது. மீன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த வயிற்று வலியெல்லாம் வராமல் இருக்கும். நாங்களே சிக்கன் எனக்கே ரொம்ப பிடிக்கும் தான், ஆனாலும் அது மற்றதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வயிறில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்லா தான் இருக்கும். இந்த சிக்கன் சாப்பிட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நல்லாவே காமிக்கும் அந்த ரிசல்ட்டு. அதனால் கம்மியாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆசையாக இருந்தால் எப்போ வாச்சும் ஒரு வேளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. மெயினாக அந்த மீன் மட்டன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை கேட்டால் நான் வாரம் மீன் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவ்வளோதாங்க, பாய்.